புகையிலை ஒழிப்பு தின அமைதி பேரணி. புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பாக போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் பிரம்மகுமாரிகளின் அமைதி ஊர்வலம் பாளையங்கோட்டை காவல் நிலையம் முன்பு தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் மது, புகைப்பழக்கத்தினால் விளையும் தீமைகள் எவை, ராஜயோக தியானத்தின் மூலம் தீய பழக்கங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது எப்படி என்பது பற்றி பிரம்மகுமாரிகள் சேவை ஒருங்கிணைப்பாளர் ஹடன் சிவபாலன் விளக்கம் அளித்தார். திருநெல்வேலி பிரம்மகுமாரிகள் அமைப்பின் பொறுப்பாளர் புவனேஸ்வரி, திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையர் சுரேஷ்குமார், சர்வ சமய கூட்டமைப்பின் தலைவர் சிதம்பரம், செயலாளர் முனைவர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன், துணை செயலாளர் கவிஞர் முத்துசாமி அனைவரும் சேர்ந்து புகையிலை ஒழிப்பு கண்காட்சி வாகனத்தையும் அமைதி ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். இந்த புகையிலை ஒழிப்பு படவிளக்க கண்காட்சி வாகனம் நெல்லையை சுற்றியுள்ள பகுதிகளிலும், அம்பாசமுத்திரம் சுற்றியுள்ள பகுதிகளிலும், மே 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தென்காசி சுற்றியுள்ள பகுதிகளிலும் பொதுமக்கள் இருக்கும் இடங்களுக்கு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த பிரம்மா குமாரிகள் அமைப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. புகையிலை தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பொதுமக்களுக்கும் வழங்கினர். Preview. 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 Preview.